அல்லியாக்கா, இன்னைக்கு ஸ்கூல் வேறு ஆஃப் டே லீவ் விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏதாச்சும் விளையாடலாமா? விளாட்லாம் பிந்து. ஆனால் எனக்கு விளையாடுறதுக்கு ஐடியாவும் இல்லை. அது இல்லாமல் நிறைய பேரும் இல்லை, நம்ம 3 பேர் தான் இருக்கு. நம்ம 3 பேர் சேர்ந்து என்ன விளையாடுறது? ஓகே அல்லியாக்கா, அப்புறம் நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம 3 பேர் சேர்ந்து கிராஃப்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கிராஃப்டாச்சும் பண்ணலாம். கிராஃப்ட்டுக்கு எனக்கு ஐடியா இல்லை பிந்து. ஏதாச்சும் நிக்கில் வந்து ஐடியா சொன்னான்னா நல்லாயிருக்கும். நீங்களாம் விளாண்டுருக்கலையா? நீங்கள் விளாண்டுருப்பீங்கன்னு நினச்சி தான் வந்தேன். நீங்கள் எல்லாருமே விளாடலையா? இல்லை நிக்கலண்ணா, நாங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். நீங்கள் ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியா சொல்லுங்கள். என்கிட்ட கிராஃப்ட் ஐடியாலாம் இல்லை பிந்து. ஒரு பெயிண்டிங் ஐடியா வேணா இருக்குது, அது வேணால் பண்ணலாமா? ஏன் பெயிண்டிங் ஐடியாவா? சரி பெயிண்டிங்லேயே எடுத்துகிட்டு வா, நம்ம அதை பண்ணி பார்ப்போம். நிக்கல, என்னடா பெயிண்டிங் செட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரஷ்ஷு, பெயிண்டிங் ப்ரஷ் இல்லாமல் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது? அதில் தான் நான் ஒரு நியூ ட்ரெண்டே வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறதில்ல, இந்த பட்ஸு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நான் நியூவாக கண்டுபிடிச்சிருக்க பெயிண்டிங். ஏன் பட்ஸை யூஸ் பண்ணிடலாமா பெயிண்டிங் பண்ணுவா? ஆமாம், அதுதான் என்னோட நியூ ஐடியாவா. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ நீ ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணாமல் இந்த பெயிண்டிங் பண்ண போறியா? அப்படிலாம் இல்லை, ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது? அதை யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது இல்லாமல் இதையும் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுவோம். சரி பெயிண்டிங் பண்ணி காட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் பெயிண்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மரம் மாதிரி தான் வரைய போகிறோம். அதுவும் இந்த பட்ஸை யூஸ் பண்ணி தான் மரத்தையும் வந்து லீஃபெல்லாம் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் பெயிண்ட் எடுத்து இந்த மரத்துக்கு வந்து ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நிறைய கிளையெல்லாம் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு மரம் சூப்பராக இருக்கும். நீ மரம் தான் பண்ண போறியோ? சரி நீ சூப்பராக மரம் பண்ணிடு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த பட்ஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதையும் வந்து நான் பண்ணி காட்டுறேன். பரவாயில்லையே, உனக்கு கூட மூளை நல்லா வேலை செய்யும் போல். எனக்கெல்லாம் சூப்பராக தான் வேலை செய்யும். நீ மரத்தை வரைஞ்சி முடி. இப்போ க்ரீன் கலர்ஸ் பட்ஸை வந்து அதில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி டாட்டாக வச்சிட்டோம்னா நமக்கு நிறைய லீஃப் இருக்க மாதிரி அழகாக கிடச்சிரும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து ஒட்டி விடணும். நிக்கலண்ணா, இங்கே கொடுங்க, நான் அது மாதிரி பண்ணுறேன். இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். நிக்கலண்ணா, நீங்கள் ரொம்பவே சூப்பராக இந்த ட்ரீ பண்ணிட்டீங்க. இப்போ ஆலியாக்கா ஒன்று சொன்னாங்களே, அதுவும் பண்ண போகிறாங்க. என்னோடய ஐடியா வந்து ஒரு ஃப்ளார் தான். ஃபஸ்ட்டு வந்து 2-3 ஸ்டெம்மை வந்து வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து ஃப்ளார் வந்து பட்ஸ் வச்சு நம்ம டாட்டாக வச்சு வந்து அந்த ஃப்ளார்லாம் வரைஞ்சிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நான் அந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ பட்ஸ் எடுத்துக்கிட்டு ரெட் கலர் பெயிண்டில் வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே இப்படி சுற்றி டாட்டாக வச்சிட்டோம்னா அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக ஃப்ளார் மாதிரி வருதுன்ட்டு? ஆமாம் இல்லையாக்கா, நிக்கலண்ணாவோட ஐடியா விட உங்கள் ஐடியா இன்னும் சூப்பராக இருக்குது. கொடுங்க, நான் ஒரு ஃப்ளார் பண்ணுறேன். என்ன நிலா, சூப்பராக பண்ணு. வாவ், இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வருதுல்ல? ஆமாம் நிலா, நீ ரொம்பவே சூப்பராக பண்ணுறா. நடுவில் அப்படியே கொஞ்சம் எல்லோ டாட் வச்சோன்னா நல்லாயிருக்கும். நீ எல்லா ஃப்ளாருமே பண்ணி முடி. ஓகே அல்லியாக்கா, ஓகே, நான் இப்போ எல்லா ஃப்ளாருமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லோ கலர் பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நடுவில் மட்டும் வச்சுட்டோன்னா அதுவும் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நடுவில் வச்சுட்டோன்னா. ஆமாம் இல்லையாக்கா, இது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. வா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடைய ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.